ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்வி பில்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி 16 அடி அகலமும் 30 அடி நீளமும் இருக்கிற ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கான ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். சவுத் ஃபேஸிங் ஃப்ளோர் பிளான். இந்த ஃப்ளோர் பிளானில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இதுக்கு கீழே தான் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. என்ட்ரி உள்ளே வந்த உடனே இங்கே சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்தோடனே மெயின் டோருக்கு ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் மாடிப்படி கொடுத்துருக்கு. மாடிப்படி வந்து இப்படி ஏறி திரும்பி இப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்கு. தென் லிவிங்க்கு இங்கே பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கு. லிவிங்லேருந்து இந்த பக்கம் கிச்சன் கொடுத்து. இதோட மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 16 ஃபீட், லென்த்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட். இங்கே இந்த கீழே இந்த படிக்கு கீழே இருக்கிற சின்ன சிட் அவுட் ஏரியா, ஆக்சுவலாக இதை பெருசாக யூஸ் பண்ண முடியாது. இதை நான் உங்களுக்கு 3Dயில் காட்டுறேன். 3Dயில் காட்டும்போது இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் 3 இன்ச், லென்த்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 இன்ச். தென் நேராக உள்ளே போனோடனே இந்த லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 6 இன்ச் 13 ஃபீட். ஓவராலாக இந்த லென்த்து தான் வரும். இங்கே செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு இந்த லென்த் வந்து குறையும். நம்ம இந்த லென்த்தை தான் எடுத்துக்கணும். 14 ஃபீட் 6 இன்ச். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 ஃபீட் 9 இன்ச். இது ஒரு நார்மலான பெட்ரூமோட சைஸ் தான் இது. இந்த வீட்டுக்கு கரெக்டான அளவு. இங்கே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 5 ஃபீட் 9 இன்ச். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் தான். லென்த்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 3 இன்ச். சிம்பிளாக காம்பேக்டாக கட்டுறதுக்கு, அதுவும் சிங்கிள் பெட்ரூம் கட்டுறதுக்கு இந்த பிளானை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் ஃபேஸிங் ஃப்ளோர் பிளான். இப்போ இந்த பிளானோட பார்ட்டிஷன்ஸ் வந்து 3Dயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3Dயில் இதே மாதிரி தான் இருக்கும். கிச்சன் லிவிங், பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஒரு சில பேருக்கு ஃப்ளோர் பிளான் புரியாது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட சிட் அவுட் ஏரியா இப்படி தான் இருக்கும். அதாவது சின்னதாக சைக்கிள் இந்த மாதிரி நிறுத்திக்கலாம், பைக் நிறுத்திக்கலாம் தாராளமாக இந்த இடத்துல. இங்கே உள்ளே போன உடனே மேலே ஏறி நேராக வீட்டுக்குள்ளே போயிடலாம். மாடிப்படி வந்து இப்படி தான் இருக்கும். இங்கேயும் வேணால் ஒரு தடவை இதோட மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஓவரால் மெஷர்மெண்ட்டு மட்டும் செக் பண்ணுறேன். 16 ஃபீட் 30 ஃபீட். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 ஃபீட் 9 இன்ச். இந்த லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 6 இன்ச் 9 ஃபீட் 6 இன்ச். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 3 இன்ச் 7 ஃபீட். இந்த வீட்டுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்காக ஃபவுண்டேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் இன்ட்டு 3 ஃபீட் இன்ட்டு 6 ஃபீட். அவுட் வால் திக்னஸ் 9 இன்ச் வச்சு, பார்ட்டிஷன் வால் திக்னஸ் 6 இன்ச் வச்சு, பேஸ்மெண்ட் ஹைட் 3 ஃபீட் வச்சு, சீலிங் ஹைட் 10 ஃபீட் கொடுத்து இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 9 lakhs செலவாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.